படிச்சப்புறம் மருந்தன மணி எதிரெதிர் ஒலித்திட ஓங்காரம் தீங்காரம் சங்கீதம் இசைத்திட ஒரு மணி எதிரெதிர் ஒலித்திட ஓங்காரம் தீங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றும் ஒரு யானை உருவம் அதன் பண்ணமையில் பார்க்க ஒரு குழந்தை வடிவம் ஒரு மணி எதிரெதிர் ஒலித்திட ஓங்காரம் தீங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றும் ஒரு யானையுருமம் அதன் பண்ணமையில் பார்க்க ஒரு குழந்தை வடிவம் திருக்குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம் திருக்குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம் சிவமணி குமதேசம் செய்த ஒரு செம்பன்மணி சிவமணி குமதேசம் செய்த ஒரு செம்பன்மணி முருகனின் முன்னவன் இவன் தானோ முத்தமிழ் சொன்னவன் இவன் தானோ சீர்காத்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் செவி அவள் மடியினிலே வளர்ந்தானோ சீர்காத்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் செவி அவள் மடியினிலே வளர்ந்தானோ முகம் மலர்ந்தானோ நடை பயின்றானோ முகம் மலர்ந்தானோ நடை பயின்றானோ ஒரு மணி எதிரெதிர் ஒலித்திட ஓங்காரம் தீங்காரம் சங்கீதம் இசைத்திட வணங்கிடும் அடியவரை பார்த்தே வரம் அருளும் தூக்கிய துதிகை ஒன்றும் வணங்கிடும் அடியவரை பார்த்தே வரம் அருளும் தூக்கிய துதிகை ஒன்றும் அந்த வினை பந்தத்தில் பாட்டத்தை ஓட்டவரும் நிஜமிகு செவி இரண்டு அந்த வினை பந்தத்தில் பாட்டத்தை ஓட்டவரும் நிஜமிகு செவி இரண்டு பரம்பொருள் வதனமதை அமைந்ததை போலவே பாச்சிடும் விழிகள் மூன்று பரம்பொருள் வதனமதில் அமைந்ததை போலவே பாச்சிடும் விழிகள் மூன்று கரங்களோ நான்கு கனியொன்று கை கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து கரங்களோ நான்கு கனியொன்று கை கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து உயர் கதி சேர வழிகள் ஒன்று அவன் கமலமல பாதம் உண்டு உயர் கதி சேர வழிகள் ஒன்று
அவன் கமலமல பாதம் உண்டு. ஒரு மணிக்கொரு மணி எதிரெதிர் ஒலித்திட ஓங்காரம் தீங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றும் ஒரு யானை உருவம் காதல் அண்ணமையில் பார்க்க ஒரு குழந்தை வடிவம். சரி படி ஐயா.